மார்னிங் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 6ல் பார்க்க போகிறோம். யூனிட் 6 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ரோல் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டினுடைய வரலாறு. அடுத்தது வந்து திராவிடியன் மூமெண்ட், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருக்குறள். ஸோ இந்த திருக்குறள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 7 to 8 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 7 to 8 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 1லையும், குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள்லேருந்து யூனிட் 6லேருந்து கேட்குறாங்க. ஸோ இந்த யூனிட் 6ல் இருக்கக்கூடிய திருக்குறள் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருக்குறளை வந்து ஒரு 4 டாப்பிக்காக பிரிச்சுக்கோங்க, 4 பகுதியாக. அதாவது திருக்குறள் எப்படி படிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 4 விதமா படிக்கணும். என்னென்ன அப்படின்னாக்கா இந்த பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையில யூனிட் 6 சார்ந்து என்னென்ன கேட்பாங்க, யூனிட் 6 பாடத்திட்டத்தை வச்சு அதுல திருக்குறள் சார்ந்து என்னென்ன இருக்குது. அதே போல அந்த பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையில புத்தகம் சார்ந்து என்னென்ன திருக்குறள்கள் இருக்கு, புத்தகத்துல எங்கெங்கெல்லாம் திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க அதை எடுத்து தனியா படிக்கணும். அதை அடுத்தது இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய திருக்குறள்கள், அதாவது நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்களா இருக்கட்டும், அடுத்தது யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்றதுக்கு அவங்க, அடுத்தது ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எம்பிஸ், எம்எல்ஏஸ் ஆர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கைட்லையோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. அந்த திருக்குறளை என்ன பண்ணுங்க, அதை எடுத்து தனியா வச்சுக்கோங்க, அது தனியா படிங்க. அடுத்தது தமிழ் பாட புத்தகத்தினுடைய அடிப்படையில திருக்குறள்கள். தமிழ் பாட புத்தகத்துல நம்ம யூனிட் 6க்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க, சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் அஃபைர்ஸ் அப்படின்ட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, ரெலவன்ஸ் டு சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அஃபைர்ஸ். அந்த டாபிக்கு ரிலேட்டடா தமிழ் புத்தகத்திலையும் என்னென்ன திருக்குறள்கள் இருக்கு அதை தனியா எடுத்து வச்சு படிக்கணும். அது இல்லாம ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ், டிஎன்பிஎஸ்சியினுடைய ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ், அதுல என்னென்ன திருக்குறள் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடா கேட்கறது என்ன அப்படின்றதையும் பார்த்து நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு நல்ல ஹையஸ்ட் ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா அமையும். சரிங்களா? ஸோ அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெலவன்ஸ் டு திருக்குறள், ரெலவன்ஸ் டு சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அஃபைர்ஸ். அதுல இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு திருக்குறள் அரசியல் சார்ந்த சிந்தனைகள். திருக்குறளும் அரசியல் சார்ந்த சிந்தனைகளும் நம்மளுடைய பள்ளி புத்தகத்துல என்னென்ன இருக்குது அதையும் பார்க்க போறோம். ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் அதை தனியா பார்க்க போறோம். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான திருக்குறள் தனி வீடியோவா அப்லோட் பண்றோம். அது இல்லாம புத்தகம் சார்ந்த திருக்குறள் தனி வீடியோவா அப்லோட் பண்றோம். ஸோ நம்மளோட ராயர் ஸ்டடி சர்க்கிள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்கமிங்ல வரக்கூடிய ஒவ்வொரு வீக்கோடைய எண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருக்குறள் சார்ந்து கொஷின் பேப்பர்ஸ் அனலைசேஷன், அடுத்தது புக் சார்ந்து என்னென்ன திருக்குறள் இருக்குன்ட்டு அப்லோட் பண்றோம். கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ தென் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம திருக்குறள்ல அரசியல் சார்ந்து என்னென்ன கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம திருக்குறள் 3 பாலால் ஆனது, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல வந்து நம்ம பொருட்பால்ல தான் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் நம்மளுடைய அரசியல் சார்ந்த கருத்துக்களை பேசியிருக்காரு. ஸோ இந்த அரசியல் சார்ந்த கருத்துக்கள் பொருட்பால்ல எப்படி பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மன்னனினுடைய முடியாட்சியில தொடங்கி அவன் எப்படி நடந்துக்கணும், ஒரு மன்னன்னா என்னென்னலாம் அவனுக்கு முக்கியமானது, அவனினுடைய போர் திறம் என்ன, கொடை என்ன, அதை பத்தி எல்லாமே பேசியிருக்காரு. அவனுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கணும், மன்னன் எப்படி மக்களை அணுகணும், அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்காரு, பொருட்பால்ல பேசியிருக்காரு. ஸோ அந்த அரசனினுடைய பண்புகள், ஆட்சி அமைப்பு, இது எல்லாத்தையுமே பேசக்கூடிய நிர்வாகம், இது எல்லாத்தையுமே பேசக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பொருட்பால்ல தான் பேசியிருக்காங்க. ஸோ இங்க சொல்லியிருக்காங்க, அரசியல் 5, அமைச்சியல் 2, உருவவல் 2, ஒன்று ஒன்கூழ், இருவியல், திண்படை, நட்பு, பழனே, குடி 13, என்பொருள் 7ஆம் இவை. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா போக்கியார் அப்படின்ற புலவர் திருக்குறளுக்கு எழுதின
பழைய வெண்பா திருக்குறளுக்கு எழுதிய வெண்பா தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசியல் 5, அமைச்சியல் 2, உருவல் 2, ஒன்று ஒன்கூழ், இருவியல் திண்படை, நட்பு பழனேழ், குடி 13, என்பொருள் 7ஆம் இவை. அதாவது அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 25 அதிகாரங்கள். அரசியல் அப்படின்னாக்கா அரசு எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றத பத்தி அது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 25 குறள்கள். அமைச்சியல்ல 10. அரண்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அரண் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா ஒரு நாட்டினுடைய அரண், அதாவது அவங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியது எப்படி எல்லாம் இருக்கணும் அது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கூழ். கூழ் அப்படின்னாக்கா இந்த இடத்துல நம்ம என்ன அப்படின்னாக்கா உணவாகிய செல்வம் அப்படின்றதையும் இந்த இடத்துல எடுத்துக்கணும். நம்ம கூழ் அப்படின்றதுக்கு உணவு அப்படின்ற பொருளும் உண்டு, செல்வம் அப்படின்ற பொருளும் உண்டு, அல்ல அல்ல குறையாத செல்வம் அப்படின்ற பொருளும் உண்டு. அடுத்தது படை. படை எப்படி இருக்கணும், ஒரு மன்னனினுடைய படையானது எதையெல்லாம் அங்கீகரிக்கணும் அதை பத்தி எல்லாத்தையுமே இருக்கிறது. அடுத்தது நட்பு. ஒரு அரசன் எப்படிலாம் நட்பு பாராட்டணும், யாரோடெல்லாம் நட்பு வச்சிருக்கணும், எந்த நாட்டோட நட்பு பழகணும் அப்படின்றத கூட நம்ம திருவள்ளுவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அடுத்தது குடி. குடி அப்படின்னா குடிமக்கள், அவங்கள பத்தியும் அந்த பொருட்பால்ல நம்மளுக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது 70 அதிகாரங்கள் 7 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. பொருட்பாலினுடைய 7 அதிகாரங்கள் எத்தனை பகுதிகள்? 7 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்குது. சோ அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா முக்கியமான திருக்குறளா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த புத்தகத்துல இருக்கக்கூடியதுல ரொம்ப முக்கியமானது, ரிப்பீட்டடா டிஎன்பிசிலையும் கேட்டுக்கிட்டு வருது. அதுல முதல் திருக்குறள், படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. ஒரு மன்னன் தன்னுடைய நாட்டை பேணி காக்கணும் அப்படின்னாக்கா என்னென்னலாம் சரியா இருக்கணும், அந்த அரசினுடைய அங்கங்கள் என்ன இருக்கணும், இந்த 6 அங்கங்களையும் உடைய ஆட்சி தலைவன் எதெல்லாம் மேலோங்கி போவான் அப்படின்றத பத்தி அந்த இந்த படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் இந்த 6 அங்கங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சரியா இருக்கிற அமைச்சன் எப்படி மற்ற நாட்டை காட்டிலும் அவன் நாடு எப்படி வேறுபட்டு இருக்கும் அதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ இது இடம்பெற்ற அதிகாரம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா இறைமாட்சி அப்படின்ற அதிகாரம். அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இறைமாட்சி அப்படின்ற இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துடும். அரசியல் இறைமாட்சி அப்படின்ற அதிகாரத்துக்கு கீழே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கான இங்க வச்சிருக்கோம். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்கா படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண். அதாவது படை அப்படின்றது மன்னனினுடைய படையை குறிக்கக்கூடியது, குடி அப்படின்றது தன்னுடைய குடிமக்களை குறிக்கக்கூடியது, கூழ் அப்படின்றது இந்த இடத்துல செல்வம் அப்படின்றத குறிக்கக்கூடியது. செல்வம் வறுமையை ஒழிக்கக்கூடிய செல்வம், அல்ல அல்ல குறையாத செல்வம் அப்படின்றத வந்து இந்த இடத்துல சொல்லலாங்க. இந்த செல்வம் அப்படின்றதுக்கு பதிலா கூழ் அப்படின்றத ஒரு உணவாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம மன்னனுடைய ஆட்சி அமைப்புல செல்வமானது உணவு செல்வமானது குறையாமலே இருக்குது அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அடுத்தது அமைச்சு அப்படின்றது அவனுடைய அமைச்சகம், அது வந்து எப்படி இருக்குது, அந்த மன்னனினுடைய நட்பு எப்படி இருக்கு, அரண் எப்படி இருக்கு, இந்த 6ம் உடைய அரசு வந்து மேல மேல வளர்ந்துகிட்டே போகும் அப்படின்றதான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய திருக்குறள்ல அரசனது இயல்பு குறித்து கூறும் 25 அதிகாரங்கள். பொருட்பால் இருக்கக்கூடிய அதிகாரங்களான இறைமாட்சி 39வது அதிகாரம் இறைமாட்சி, அதுல தொடங்கி இடுக்கண் அழியாமை 63வது அதிகாரம், அது வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய 25 அதிகாரங்கள்ல அரசனுடைய இயல்பை பற்றி இந்த இடத்துல சொல்றாரு வள்ளுவர். ஸோ அந்த 25 அதிகாரங்கள்லையும் 46 முறை அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்சி தலைவனை சுட்டி கூறியிருக்கிறார். ஸோ இதை வந்து திருக்குறள் பத்தி கேட்கும் போது இம்பார்ட்டண்டா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்
பண்ணணும், தெளிவா படிச்சுக்கணும். ஸோ இறைமாட்சி தொடங்கி இடுக்க நழியாமை வரை 25 அதிகாரங்கள்ல அரசரை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 25 அதிகாரங்கள்லயும் மன்னனை பத்தி வந்து பாத்தீங்கன்னா 46 முறை அந்த தலைவனை பத்தி மட்டுமே சுட்டி காட்டியிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மன்னனை என்னென்னலாம் பேர் சொல்லி அழைக்கிறாரு அப்படின்றது மிக முக்கியமா நம்ம வந்து என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். என்னென்ன பேர்லாம் சொல்றாரு? அரசர், வேந்தர், நிலன், ஆண்டவர், மன்னவர் முதலான 5 பெயர்கள்ல யார சொல்றாரு? தலைவனை பத்தி சொல்றாரு. சோ அரசனுடைய வேறு பெயர்கள் திருவள்ளுவர் கூறக்கூடியது அப்படின்னு கூட நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, கேட்பாங்க. சோ அரசர், வேந்தர், நிலன், ஆண்டவர், மன்னன் அப்படின்ற பேர்ல கூறியிருக்கிறாரு. சோ அடுத்தது இந்த குடியாட்சி காலத்திற்கும் பொருந்தி வரும் அறிவுரைகள். அதாவது திருவள்ளுவரினுடைய அறிவுரைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம பிஃபோர் இருந்த முடியாட்சி அப்படின்னு சொல்லுவோம், மொனார்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மொனார்க்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் வேர்ல்டுக்கும் பொறுத்த மாதிரி தான் திருக்குறள் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மொழிபெயர்ப்பு அப்படின்ற ஒரு இது சொல்லலாம். சோ ஒரு தமிழ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு உலக அரங்கில மேடை எடுக்கிறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு அப்படின்றது தான். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருக்குறள் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழை உலக அரங்கிற்கு கொண்டு சென்ற ஒரு நூல்னே சொல்லலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா குடியாட்சி காலத்திற்கும் பொருந்தி வரும் அறிவுரைகள், அதாவது அரசனை பற்றியும் அரசியல் அமைப்பை பற்றியும் திருவள்ளுவர் பொருட்பாலில் கூறியுள்ளார். சோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் முடியாட்சி காலம் எனினும் அந்த காலத்தில் அவர் அரசனுக்கு சொன்னவைகளாக அமைந்த அறிவுரைகள் இன்று குடியாட்சிக்கும் சிறந்த முறையில் தலைவர்களுக்கும் பொருந்த முறையில் நன்மொழிகளாக உள்ளது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா படித்து வைக்கிறது மூலயமா நம்ம வந்து மெயின்ஸ்ல இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு எப்படி இருக்க வேண்டும் என்று முடியாட்சி எங்கும் பரவி இருந்த காலத்திலேயே அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். ஸோ இதையும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது திருவள்ளுவர் காட்டுகின்ற அரசு எந்த காலத்திற்கும் எந்த அமைப்பிற்கும் பொருத்தமாக காணப்படுகிற நிலையினை நாம் காண்கிறோம். அவருடைய அரசியல் கருத்துக்கள் எந்த காலத்திற்கும் எந்த அமைப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பினை பெற்று விளங்குகிறது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா மொனார்க்ல இருந்து டெமோக்ராட்டிக் வேர்ல்டு வரைக்கும் இந்த நம்மளுடைய திருக்குறளினுடைய கருத்துக்கள் அனைத்து உலக மக்கள் உலக அரங்குல அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நூல் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா திருக்குறள் அப்படின்றது. அடுத்தது ஒரு அரசு எப்படி இருக்கணும் அப்படின்னா மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம திருவள்ளுவர் சொல்றாரு. அதாவது வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட் வெல்ஃபேர், பீப்புளோட வெல்ஃபேருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மன்னன் வேலை செய்யணும். அதை தான் இந்த இடத்துல சொல்றாரு, மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும். அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு திருக்குறள் சொல்றாங்க, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். அதாவது மன்னனை வந்து பாத்தீங்கன்னாக்கா இறை அப்படின்றது கடவுளை குறிக்கக்கூடிய சொற்கள். அந்த இறை அப்படின்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு திருவள்ளுவர் பயன்படுத்துறாரு அப்படின்னா அரசனுக்கு தான் பயன்படுத்துறாரு, வேற யாருக்கும் அவர் வந்து பயன்படுத்தல. அரசனுக்காக இறை அப்படின்ற சொல்ல பயன்படுத்துறாரு. அதாவது ஒரு அரச குடும்பத்துல பிறக்கிறதால மட்டும் அரசன் ஆயிட முடியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் அப்படின்ட்டு, அதாவது சிறந்த அரசனாக விளங்குவதால் மட்டும்தான் ஒருத்தன் அரசனாக முடியும். அரச குடும்பத்தில் பிறந்ததால ஒருத்தன் அரசனாக முடியாது அப்படின்றத வந்து இந்த இடத்துல சொல்றாரு. அரச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அரசராக பொறுப்பு ஏற்றால் மட்டுமே ஒருவன் அரசனாக சிறக்க முடியாது எனும் கருத்தியலை தெல்ல தெளிவாக வள்ளுவர் நமக்கு குறிப்பிடுகிறார். சோ அடுத்தது, ஒரு மன்னன் நீதி நெறி வழுவாமல் தன் கடமையை சரிவர செய்தால் குடிமக்களை காப்பாற்றினான் என்றால் அவன் இறை என்று வைக்கப்படும். அவன் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றாரு, மன்னன் இறை, கடவுளுக்கு நிகராக ஒப்பாக அவனை மக்கள் போற்றி பாதுகாப்பார்கள் அப்படின்றதான் சொல்றாங்க. இங்க முறை செய்து காப்பாற்றும் அவனை மக்கள் கடவுளாகவே காப்பாற்றுவார்கள் அப்படின்றத இந்த இடத்துல வள்ளுவர் நம்மளுக்கு தெளிவா எடுத்துரைக்கிறார். சோ எப்பயுமே திருக்குறள் படிக்கும் போது அதனுடைய ஆழ்ந்த பொருள் கருத்து என்ன, அந்த பொருளினுடைய சாராம்சம் என்ன, அவரை எதுக்கு உவமையா யாரு சொல்றாரு, அதை வந்து தெளிவா படிச்சுக்க வேண்டியது. அப்பதான் வந்து நம்மளால ஈஸியா கொஷினை அணுக முடியும். அதை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து
இக்கருத்து முடியாட்சி காலத்திற்கும் மட்டுமின்றி குடியாட்சி மலர்ந்துள்ள இக்காலகட்டத்திற்கும் பொருந்திய வருகிறது. ஆமா, அதாவது வள்ளுவரினுடைய கருத்துக்கள், அந்த அரசியலுக்கான கருத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய இடத்துலதான். முடியாட்சி காலத்திலிருந்து குடியாட்சி காலம், அதாவது மொனார்க் வேர்ல்டு அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்து இன்னைக்கு டெமோக்ராட்டிக் வேர்ல்டுக்கு நம்ம மேல வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டெமோக்ரஸியும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் மேல மேல மெருகேற்றி கொண்டே போகிறது. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்காலத்திற்கும் உரிய கருத்தாக வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்து அந்த திருவள்ளுவரினுடைய பார்வையில அரசன் எப்படி இருக்கணும், ஒரு அரசு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, அறநிழுக்காதல்லவை நீக்கி மரநிழுக்கா மானம் உடையதரசு அப்படின்னு சொல்றாரு. அதாவது அறம் வழுவாது என்ன பண்ணோம், அல்லவைகளை நீக்குதல், அதாவது எந்த கெட்டது எல்லாத்தையும் நீக்கிட்டு மரண் இழுக்கா, அதாவது மரண் அப்படின்னாக்கா மரம் அப்படின்னாக்கா வீரம் அப்படின்றத சொல்றது. ரா வந்து நெடில்ல வரணும். ஸோ அறநிழுக்கா அதல்லவை நீக்கி மரநிழுக்கா மானம் உடையது அரசு, அதாவது அறம் வழுவாமல் இருக்க வேண்டும், தீமைகளை நீக்க வேண்டும். அடுத்தது வீரத்தில் எந்த இடத்துலயும் நம்ம குறைஞ்சு போகக்கூடாது, அப்படி இருக்கிறது தான் ஒரு சிறந்த அரசு அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்தது மன்னன் தான் வந்து பாத்தீங்கன்னா குடிமக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல நம்மளுக்கு வள்ளுவர் சொல்றாரு. மன்னர் எவ்வழி மக்கள் அவ்வழி அப்படின்றது. நாடாளும் மன்னன் தனது குடிமக்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு மன்னன் எந்த வழியில போறானோ அந்த வழியாதான் மக்களும் வருவார்கள். அததான் இந்த இடத்துல சொல்றாங்க. தலைவன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி, மன்னர் எவ்வழியோ மக்களும் அவ்வழி அப்படின்றதையும் இந்த இடத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. மரநிழுக்கா மானம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா வீரத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க. நாட்டினுடைய மானமே தன் மானமாக கொண்டு மன்னன் வாழ்க்கை நடத்த வேண்டும். மன்னன் எதை கொண்டு வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னாக்கா நாட்டினுடைய மானத்தை தான் பெரிதா தன்னுடைய மானமாக கருத வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து இது இடம்பெற்ற அதிகாரம் செங்கோன்மை. செங்கோன்மை அதிகாரத்திலும் நல்லாட்சி பற்றி எக்காலத்திற்கும் பொருந்தி வருகின்ற அடிப்படையான கருத்துக்களை எடுத்துள்ளார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா திருவள்ளுவர் செங்கோன்மை அப்படின்ற அதிகாரத்துல மக்களுக்கும் அரசனுக்குமான இயல்பு என்ன சொல்றாங்க, மக்கள் எப்படி எதை எதிர்பார்ப்பாங்க, ஒரு மன்னனிடம் எதை பார்ப்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. அதாவது இந்த உழவு தொழில் செய்யக்கூடிய மக்கள், அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மன்னன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆட்சியை தான் எதிர்பார்ப்பாங்க. மன்னனினுடைய செங்கோலானது நீதி வழுவாத ஆட்சியை தான் கொடுக்கணும். அதை தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த நல்லாட்சியை தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்ப்பு வாழ்வாங்க. வேற எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க மன்னன்கிட்ட இருந்து அப்படின்றத இந்த சொல்றாங்க. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்னு சொல்றாரு. அதாவது குடிமக்கள் எல்லாம் அரசனுடைய அந்த நீதி தவறாத நல்லாட்சியை தான் எதிர்பார்த்து வாழ்வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற்ற அதிகாரம் செங்கோன்மை அப்படின்ற அதிகாரம். அதிகாரத்தையும் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அதிகாரம் அந்த ஆழ்ந்த பொருள் அதை ரெண்டுத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா முடியாட்சி காலத்திற்கான இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சொல்லப்பட்டது. அதுவே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டெமோக்ராட்டிக் வேர்ல்டுக்கும் அதுவே பொருந்துது அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. முடியாட்சி காலத்திற்கான தொடரின் இடத்தில் நல்லாட்சி நின்ற பொதுவான இன்றைய மக்களாட்சிக்கு ஏற்ற தொடரை பொருத்தி கொள்ளும் வகையில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா குடிதழி கோலுச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. அதாவது அந்த நாட்டினுடைய மக்கள் எந்த மாதிரியான ஒரு அரசை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னாக்கா, தன்னை அன்போடு அணைத்து கொள்ளக்கூடிய மன்னனை தான் அனைத்து மக்களும் விரும்புவார்கள். அதை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. குடிமக்களை அன்போடு அணைத்து கொண்டு ஆட்சி புரியும் அரசனுடைய அடிகளை பொருத்தி நிற்கும் உலகு. அதாவது இந்த உலகத்தினுடைய மக்கள் எல்லாருமே யார போற்றிவாங்க அப்படின்னாக்கா தன்னுடைய குடிமக்களை
யார் எந்த மன்னன் அன்போடு அணைத்துக் கொள்றானோ அவனை தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா அவன் காலடி நிழலிலே வந்து நிற்கும் அப்படின்றத இந்த இடத்துல வள்ளுவர் நம்மளுக்கு சொல்றாரு. இதையே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொடுங்கோன்மை அப்படின்ற அதிகாரத்திலையும் சொல்லியிருக்காரு. ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, அல்லற்பாற்று ஆற்றாது அழத கண்ணீரே செல்வத்தை தேய்க்கும் படை. இந்த திருக்குறள் இந்த முறை கேட்கறதுக்கு ரொம்ப முக்கியம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டாக்கா, நம்மளுடைய இவரு திருச்சி சிவா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்பியா இருக்கக்கூடியவர். அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த திருக்குறளை இப்ப பயன்படுத்தி இருக்காரு. ஒரு ரீடிங்ல அவருக்கு கிடைச்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த திருக்குறளை சொல்லி அவருடைய உரையை ஆரம்பிச்சிருக்காரு. அதனால அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமானது. ஸோ அல்லற்பட்டு ஆற்றாது அழத கண்ணீரே செல்வத்தை தேய்க்கும் படை. அதாவது ஒரு மன்னனினுடைய அரசை அழிக்கக்கூடிய வல்லது எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அல்லற்பாற்று ஆற்றாது அழுத கண்ணீரே. அந்த மக்களினுடைய கண்ணீர் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்ணும், அந்த மன்னனினுடைய அரசையே அகற்றும், அடியோடு தேய்த்து அழுத்தி விடும் அப்படின்றத இந்த இடத்துல வள்ளுவர் சொல்றாரு. ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அல்லற்பாட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை. அதாவது இந்த கொடுங்கோல் அரசை அடியோடு தேய்க்கும் படையாக எதை உருவகப்படுத்துறாரு அப்படின்னாக்கா, மக்களினுடைய கண்ணீரை வந்து இந்த இடத்துல வகைப்படுத்துறாரு. இது ரொம்ப மிக தெளிவா பார்த்துக்கக்கூடிய ஒரு திருக்குறள், ரொம்ப முக்கியமான திருக்குறள். என்ன ரீசன் அப்படின்னாக்கா, மாநிலங்களவையில நம்மளுடைய திமுக எம்பி திருச்சி சிவா அவர்கள் இந்த திருக்குறளை இந்த முறை பயன்படுத்தியிருக்காரு. ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஹிட்லர், முசோலினி, ஜார்ஜ் மன்னன் முதலான உலகின் கொடுங்கோலருக்கு எதிராக திருவள்ளுவர் குரட்பாவில் அடித்திருக்கும் சாவுமணி வலிமையானது. ஸோ எப்படி ரொம்ப இன்டீரியரா இறங்கி பேசுறாங்க பாருங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஹிட்லர், முசோலினி அப்படின்றவங்க எல்லாம் கொடுங்கோல் ஆட்சிக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா எது பாதகமாக அமைந்தது அப்படின்னு கேட்டாக்கா, அந்த மக்களினுடைய கண்ணீர் தான் வந்து பாதகமா அமைந்தது. அதனால என்ன பண்ணணும், ஸோ அந்த அரசன் அந்த மக்களினுடைய கண்ணீரை மட்டும் துடைப்பவனாக இருக்கணும், அந்த கண்ணீர் வருவதற்கு வழியாக இருக்கக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல தெளிவா சொல்றாங்க. அடுத்தது வருவாய். ஒரு மன்னன் வருவாயை எப்படிலாம் பெருக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓல்டு டிஎன்பிசில கேட்டது. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னாக்கா டிஎன்பிசில கேட்ட திருக்குறள் நமது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பயன்படுத்தியிருந்தாங்க அந்த பட்ஜெட் திட்டத்துல. ஸோ அதை வந்து இங்க சொல்றாங்க. என்னன்னா, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஒரு மன்னனுடைய அரசு தன்னுடைய வருவாயை பெருக்கணும் அப்படின்னாக்கா அந்த வரவு செலவு திட்டத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த திட்டத்தை கான்சென்ட்ரேஷன் பண்றது மூலயமா அவங்க வந்து என்ன பண்ணலாம், தன்னுடைய வருமானத்தை, அரசினுடைய வருமானத்தை பெருக்கலாம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றல் அப்படின்னாக்கா வருமானம் வரக்கூடிய வழிவகைகள், அதுதான் இயற்றலை சொல்லக்கூடியது. ஈட்டல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா பல வழிகளில் வந்த வருவாயை ஒன்று சேர்க்க வேண்டும், அது வந்து ஈட்டல்ல வரும். மூன்றாவதாக வந்து பாத்தீங்கன்னாக்கா சேர்த்த பொருளை அழிவு இல்லாமல் காக்க வேண்டும், இது வந்து காத்தல்ல வரும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஈட்டியும் காத்தும் வைத்துள்ளவற்றை செலவிடுவதற்கு உரிய துறைகள் என்னன்ட்டு அந்த துறைகளுக்கு என்ன பண்ணணும், செலவு பண்ணணும், அதை வந்து வகுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான திருக்குறள். இதையும் நீங்க வந்து என்ன பண்ணணும், நோட் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ இதனுடைய இடம்பெற்ற அதிகாரம் இறைமாட்சி அப்படின்ற அதிகாரத்துல வந்து இந்த திருக்குறள் இடம்பெறுது. அடுத்தது இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னாக்கா, அரசினுடைய வருவாயை ஈட்டக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்ட்டு, அரசினுடைய வருவாயை எப்படிலாம் பெருக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா இயற்றல், ஈட்டல், காத்தல், வகுத்தல் அப்படின்ற ஒரு 4 முறைகள்ல மன்னன் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெருக்கணும். அதுதான் ஒரு மன்னனினுடைய, ஒரு தேர்ந்த மன்னனினுடைய தலையாய கடமை அப்படின்றத வந்து யார் சொல்றது, திருவள்ளுவர் சொல்றாரு. சரிங்களா?
ஸோ அடுத்தது இந்த சமதர்மம் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார கருத்துக்கள்ல இதுவும் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளுறாங்க. சரிங்களா? சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த சொசைட்டில இந்த கருத்துக்கள் எல்லா அறிஞர்களாலும் எல்லா பொருளாதார எக்கனாமிஸ்ட் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாக தான் இந்த திருவள்ளுவரினுடைய கருத்து அமைந்துள்ளது. அடுத்தது அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இதுல வந்து சொல்லியிருக்காரு, இடுக்கண் அழியாமை வரையிலான பண்பு நலன்கள் ஒரு மன்னன் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 11th எத்திக்ஸ் புக்ல ஒரு சில திருக்குறள் இருக்கு, அதையும் நம்ம வந்து இப்ப பார்த்துருவோம். என்ன திருக்குறள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உருப்பசியும் ஒவ்வா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. அதாவது பசியும் பிணியும் இல்லாத நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நாடு அப்படின்றதையே தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சொல்றாங்க. உடல் உயிரை வருத்தும் பசியும் தீராத நோயும் அழிக்கும் பகையும் இல்லாத நாடே சிறந்த நாடு அப்படின்றது. ஒரு மக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த மக்கள் எப்படியாப்பட்ட நாட்டை கேட்பாங்க ஒரு மன்னன்ட்ட அப்படின்னு கேட்டாக்கா, உரு பசியும் ஒவ்வா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. அதாவது அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பசி இருக்கக்கூடாது, கொள்ளை நோய்கள் வந்து இருக்கக்கூடாது. அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பகை இல்லாத நாடா இருக்கணும் அப்படின்றதான் மக்கள் வந்து கேட்பாங்க. அதுதான் இந்த இடத்துல உருபசியும் ஒவ்வா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா, நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு அப்படின்றது. இந்த இந்த திருக்குறள்ல வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, தன்னுடைய மக்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா செல்வத்தை தேடி எங்கேயும் அலைய விடக்கூடாது, அங்கேயே உருவாக்கணும். தன்னுடைய நாட்டிலேயே என்ன பண்ணணும், அந்த செல்வம் வருவதற்கான வழிகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நாட்டினுடைய மன்னன் உருவாக்கி தரணும். அதாவது டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் ஒரு மன்னன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா, நாடென்ப நாடா வளர்த்தன்ன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு அப்படின்ற திருக்குறள்ல அவர் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான திருக்குறள்கள், இது எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கணும்.